ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நிறைய வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன். வித்தியாசமான வீடியோக்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் என்ன சரி சும்மா தட்டி விட்டு போகலாமே. ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு வித்தியாசமாக ஒரு ஃபுட் சலாட் ஒன்று செய்து காட்டலான்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல இப்படி வாட்டர்மெலன் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, நான் சொல்கிற மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். இதை எப்படி க்ளீன் பண்ணிட்டு இதை ரெண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நாங்கள் கட் பண்ணிக்கிட்ட வாட்டர்மெலனை 2 பீஸ் இருக்குது. இதில் ஒரு பீஸ் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த சைடில் வச்சுக்குவோம். இதை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ளதெல்லாம் எடுக்கணும். நாங்கள் இப்படி இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, இப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். சரியா, இந்த மாதிரி ஸ்டைலில் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் கொஞ்சம் இதை கொஞ்சம் டிசைனாக வெட்டி கொள்ளணும். இல்லை, நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் என்ன மாதிரின்னு. இப்படி வந்து டிசைனாக வெட்டி கொள்ளணும். இந்த டிசைனில் இதெல்லாம் வெட்டி கொள்ளணும். பாருங்கள் எப்படி வெட்டிடுவேன்னு. இந்த மாதிரி டிசைனாக நீங்கள் அப்படி நான் சொல்லி கொடுத்த மாதிரி வெட்டி கொள்ளுங்க. வெட்டி கொடுங்க. இந்த துண்டுகள்லாம் நீங்கள் ஈஸியாக அப்படி போட்டுக்கலாம். இதே நாங்கள் சைடில் வச்சு போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபுட் சலாட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். அதுக்கு ஒரு பப்பாயா தேவை, மாம்பழம் உண்டு, அன்னாசி ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஆப்பிள் தேவை, பனானா எல்லாம் கொஞ்சம் தேவைப்படும். அதே மாதிரி இதுதான் நான் ஃபுட் சலாட் செய்ய போகிற கட்டர் நைஸர் இல்லாட்ட நான் கட் பண்ண போகிறோம். அப்படி ஒன்று உங்களோட வீட்டில் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்லைசஸ் நாங்கள் வெட்டி வச்சுக்கொள்ளணும். இதில் பாருங்கள், அவகாடோ ஒரு பீஸ் இருக்குது, பைனாப்பிள் ஒரு சின்ன பீஸ், மேங்கோ ஒரு சின்ன பீஸ், இது வந்து பப்பாயா கொஞ்சம் நாங்கள் கூட ஆட் பண்ணலாம். வாட்டர்மெலன் ஒரு பீஸ் இருக்குது, லைம் சின்ன துண்டு ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நாங்கள் சின்ன ஸ்லைசஸாக வெட்டி வச்சுக்கொள்ளணும். இது தான் நான் சொன்ன அந்த இந்த நைசர் இந்த மாதிரி ஒன்று இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ஃபுட் சலாட்டை செய்து கொள்ளலாம். பாருங்கள், இதில் இதான அது இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். இந்த ஃபுட் சலாட்டுக்கு இன்னும் ஆப்பிள் பனானாலாம் ஆட் பண்ணணும். இந்த டைமில் என்கிட்ட அது இல்லாதனால உங்களுக்கு இருக்கிறத வச்சு நான் சொல்லி காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் அதை ஸ்லைஸாக வெட்டி வச்சுட்டு பழங்களை எடுத்து இதில் நாங்கள் இப்போ பீஸ் ஆக்குவோம். இதில் வச்சு பார்த்திங்கன்னா அதில் எல்லாம் பீசஸாக வருது. பாருங்கள் எப்படி வருதுன்னு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நாங்கள் ஸ்லைஸ் பண்ணிட்டோம். இப்போ இது மேலே கார்னிஷ்க்கு வைக்கணும். இதுக்கும் கார்னிஷ் லைம் கொஞ்சம் நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணணும். இதுதான் இப்போ புட் சலாட் செய்து முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு அருமையான ஃபுட் சலாட் நாங்கள் இப்போ செய்திருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸால் தான் எல்லாமே உடனே வெட்டி போட்டு தான் செய்கிறது. இந்த மாதிரி தான் செய்யணும். ஃபுட் சலாட்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை உடனே வெட்டி போட்டு செய்தால் தான் அதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜிலாம் வச்சு எடுத்தால் அது டேஸ்ட் நல்ல மாதிரி இருக்காது. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.